ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில டே இன் மை லைஃப். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டைனிங்க்கு சின்ன சின்ன டிப்ஸ், ரெசிபிஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் நம்ம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே பிளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம மறக்காம போகுது. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா தெரியாம நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டபுள் சின்ன இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கு சிஸ்டர், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். நம்ம சுகர் கரெக்டா கட் பண்ணும்போது அது இங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து குறையும். நீங்க அதை வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால எந்த வகையான சுகரா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. சரிங்களா? நிறைய பேர் அதை நினைக்கிறீங்க, சிஸ்டர் அப்போ சுகர் நம்ம பாடியில கம்மி ஆயிடாதா? அப்படிலாம் கிடையாதுங்க. நமக்கு தேவையானது மற்ற இதுல இருந்து கிடைக்குது நமக்கு. சரிங்களா? நீங்க நாட்டு சர்க்கரையோ இல்ல பனங்கற்கண்டு என்னென்னமோ இருக்குல்லங்க, அது எதுவா இருந்தாலுமே சேர்க்கக்கூடாது நம்ம. அது ரொம்ப நல்லது. சரிங்களா? என்ன கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். எல்லாமே நல்லது கிடையாதுதான். ஸோ அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, டென்ட் ஹவுஸ் போட்டிருந்தோம் இல்லையா தம்பிக்காக, அந்த வீடியோல நிறைய பேர் வந்து லிங்க் கேட்டிருந்தீங்க. அது வந்து செப்டோன்னு சொல்லிட்டு லோக்கல் ஆப்ல தான், இங்க உள்ள ஒரு லோக்கல் ஆப். ஒரு 10 மினிட்ஸ்ல அது வந்து டெலிவரி ஆயிடும். ஸோ அதை பர்த்டே அன்னைக்கு அது வந்து அவனுக்கு வந்து வாங்கணும் நாங்க. ஸோ ஆனால் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கேரி பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்குது. பட் அது லோக்கல் செப்டோ ஆப்ன்றனால நான் லிங்க் வந்து உங்களுக்கு இது பண்ண முடியல. ஸோ அதனாலதான். சரிங்களா? இல்ல உங்க ஏரியால செப்டோ ஒர்க் ஆகுதுன்னா டென்ட் ஹவுஸ்னு போட்டீங்கன்னாலே வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து குரங்கு சேட்டைக்கு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து அன்பா பேசுங்க, அப்புறம் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர்லாம் ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனையா இருந்துச்சுன்னா பட்டாசு வச்சா வராது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த குரங்கு வர்றதுனால காக்கா வேற பயங்கரமா கத்துதுங்க. அந்த மாதிரி இருக்கு. குரங்கு ரொம்ப பெருசா இருக்கு சிஸ்டர் அப்படின்லாம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. ஆமாங்க, ரொம்ப பெருசு. அது வித்தியாசமா மொரட்டு குரங்கா இருக்குதா, அப்ப நமக்கு அது ஒரு விகாரமா இருக்குது. உண்மையாவே எல்லாருமே பயந்துருவோம். சோ நார்மல் குரங்குனாவே பயப்படுவோம். இது வித்தியாசமா ஒரு மாதிரி இருக்கா. கண்டிப்பா அது வந்து இது இல்ல, நம்மளை பார்த்துக்கிட்டு நடந்து வருதுங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? ஆனா இவ வந்து சொன்னேன் நேத்து நான் வீடியோ போட்டது, குரங்கு வைரஸ் கேட்டுருச்சா என்னன்னு தெரியலங்க. இன்னைக்கு வரல, மழையும் பேஞ்சிச்சு அதுக்கப்புறம். ஆனா இன்னைக்கு வரல. ஆனா சோ இப்படியே இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அது குழந்தைங்களை வச்சிருக்கோம், நம்மளுமே வெளில போறோம். சம்டைம் அம்மாச்சிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன், ஏதாவது எடுத்துட்டு போறேன்னா எனக்கு பயமா இருக்கும். மேல மேல இப்படி பாத்துக்கிட்டே நான் வந்து போவேங்க. ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா, அந்த ஒரு உணர்வாவே எனக்கு வந்து ஒரு மாதிரியாவே இருக்குது. அது இங்கேயே நிக்குது இல்லையா. சோ அதனால குரங்கு புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எதுவுமே தெரியாது. அது பாட்டுக்கு வரண்டி விட்டுட்டு நம்மளை வந்து தள்ளி விட்டுட்டு பேசினா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் என் மேல ஒரு ஜம்ப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, முரட்டு குரங்கா இருக்குல்ல, ஜம்ப் பண்ணுச்சுன்னா போச்சு, நான் பிளாட்டா விழுந்துருவேன். அந்த மாதிரி இருக்கு. அப்படிங்கும் போது எனக்கு பொதுவாவே இந்த அனிமல்ஸ், இந்த பேர்ட்ஸ் இதனாலே ஒரு பயம் இருக்குங்க. கோழி இப்படி வந்து என்னை நோக்கி பறந்து வருதுன்னா அப்பா அம்மானு கத்திட்டு ஓடுறாள். அந்த மாதிரி நாயே அப்படி நின்றுகிட்டு இருக்கு, மாடு நின்றுகிட்டு இருக்கு, அப்படி ஒதுங்கி போயிருவேன். ஆனா இந்த பறவை எல்லாம் இப்படி பறந்து வர்றது, அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்குங்க. அது என்னன்னே தெரியல, சின்ன பிள்ளைல இருந்து பழகிடுச்சானு தெரியல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி இதெல்லாம் நிறைய பெட் அனிமல்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ தெரியலங்க, அது வந்து செட்டே ஆகாது, ஒரு மாதிரியா இருக்கும் எனக்கு. அந்த மாதிரிங்க. அப்படி இருக்கும்போது எனக்கெல்லாம் அதை யோசிச்சு பாருங்களேன், குரங்கு பயமா இருக்குங்க. அதான் சரி பாப்போம், வரல இன்னைக்கு, அதுக்கப்புறம் என்னன்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட ஜெயப்பிரியா சிஸ்டர், அதாவது என்னை அண்ணின்னு வார்த்தைக்கு ஒருக்க சொல்றேன், அவங்களோட பையனுக்கு 5th பர்த்டே இன்னைக்கு. அவங்க பேரு மிதுல் மேகன். சூப்பரா இருக்கு பேரு, அழகா வச்சிருக்கீங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி இயர். நீங்க ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நிறைய சக்சஸ்ஃபுல் உங்க லைஃப்ல வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா மிதுல் மேகனுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ மறக்காம வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. அதுதான். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, பிரீத்தி சிஸ்டர் நினைக்கிறேன், போர் அடிக்குது சிஸ்டர், வெயிட் லாஸ் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுலயுமே என்னோட டே இன் மை லைஃப் தான் ஷேர் பண்ண போறேன். என்ன கொஞ்சம் ரெசிபிஸ் வந்து இன்னும் எடுத்து பண்ணுவேன். கொஞ்சம் சொல்றேன்ல, பல்லு வலி
இந்த மாதிரி சில விஷயங்கள்னால நான் அப்படியே ஒரு டே vlogs போடாம இருக்காதீங்கன்னு சொல்றதுக்கும் நிறைய பேர் இருக்காங்களா. ஸோ அதனால நான் ஒரு சிம்பிள் vlog-ஆ எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு போர்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா அந்த சிஸ்டர் நான் சொல்லி, சிஸ்டர் என்னோட உடம்பு சரியானது கண்டிப்பா நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, சரியாகணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஓகே சிஸ்டர் டேக் கேர்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுமே. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குங்க, அது மைண்ட் செட்டும் ஆகணும் இல்லையா. ஸோ நான் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மண்டே வந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு நினைச்சிட்டு மண்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தீங்க. மண்டே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் 1ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்புறம் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 ஓகேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா 28 ஐ திங்க் திங்கக்கிழமை வந்து 28 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்க. அப்போ 28லயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. திங்கக்கிழமை வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து 30 days ஆனா வெயிட் லாஸ் சேலஞ்ச் இருக்க போகுது. சரி என்னன்ட்டு பார்த்துட்டு பண்ணிடலாம் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால மண்டே கூட ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிடுவேன், என்னோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு. ஸோ அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து நான் உங்களுக்கு டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் கொடுப்பேன். ஆனா என்கிட்ட வந்து வெயிட் லாஸ் எப்பவுமே எதிர்பார்க்க கூடாதுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேல குறைச்சேன்னா என் மூஞ்சியை என்னாலே பார்க்க முடியாது. நான் எப்பவும் சொல்றதுதான், அப்புறம் தேவாங்கு மாதிரி ஆயிடுவேன். இந்த மாதிரிலாம் உண்மைதான். அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜ் தான். இதுக்கு மேல நான் அதான் 58 59ல ஏன் மெயின்டைன் பண்றேன்னா அது அந்த 55க்கும் நான் கொண்டுட்டு போகல அப்படின்னா இன்னும் ஓன் ஆன மாதிரி ஆயிடும். ஸோ எனக்கு ஓகே அதனால இதுவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து இது பண்ணிக்காதீங்க சரிங்களா. என்கிட்ட இருந்து வெயிட் லாஸ் எதிர்பார்க்காதீங்க. ஆனா உங்களுக்கு டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே நான் வந்து கொடுப்பேன் சரிங்களா. நான் எப்படி சாப்பாடு எடுத்துக்கிறேன்ற மாதிரிலாம் காமிக்கிறேன். அதன் மூலமா நானுமே ஹெல்த்தியா இருந்துக்கிறேன். ஸோ அதுவும் எனக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதனாலதான் சொல்றேன் சரிங்களா. ரெடிமேடா விற்கிற வீட் சப்பாத்தி, அதாவது கோதுமையில செஞ்ச ரெடிமேட் சப்பாத்தி சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. இன்கேஸ் உங்களால முடியல, ஒருவேளை ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க அப்படின்னா இங்க சப்பாத்தி சாப்பிடுறோம். ஹோட்டல்ல உள்ள சப்பாத்தி கோதுமை மட்டும் இருக்கிறது இல்ல, மைதாவும் சாஃப்ட்டுக்காக சேர்ப்பாங்க. அப்புறம் ரெடிமேட்லயும் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா சம்டைம் என்னால உங்களால முடியலன்ற ஒரு ரேரா அதை எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்க வந்து வீட்டுல செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அது போக நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு கோதுமை கிடைக்குதுன்னா அதையே நீங்க அரைச்சு யூஸ் பண்றது இன்னும் பெஸ்ட், கடைகள்ல வாங்கி ரெடிமேடா யூஸ் பண்றதை விட. ஸோ அதனாலதான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணாலும் நான் ரெடி சிஸ்டர்னு சொல்றதுக்கும் ஒரு குரூப் இருக்காங்க சிஸ்டர்ஸ். ஸோ கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நேந்திர வாழைப்பழம் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. வாழைப்பழமே சாப்பிட வேண்டாம், ஏன்னா அது வந்து வெயிட் கெயினுக்கு உள்ளது. ஸோ அந்த செவ்வாழை மட்டும் அதுல கொஞ்சம் ஃபைபர் இருக்கு, அதுவுமே அளவா எடுத்துக்கிறதா நல்லது. பட் வாழைப்பழத்தை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது சரிங்களா. என்னோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணும் சிஸ்டர். என்னோட மோட்டிவேஷனே நீங்க தான். நான் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கும் உங்களுக்கு டிப்ஸ் ரெசிபிஸ் கொடுக்கும் நான் ரெடியா இருக்கேன். கண்டிப்பா சீக்கிரமா வந்து பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ கவலையே படாதீங்க. ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஒரு ரீஸ்டார்ட் பண்றதுக்கு நம்மளே வந்து ஒரு கிளாஸ் போறோம் அப்படின்னா அதை விட்டுட்டோம் அப்படின்னா அகைன் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகும்ல, அந்த மாதிரிதான் இருக்குது. அது போக எனக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் தான் நம்ம இன்னும் வந்து ஆர்வமா இருக்கும். அதை நம்ம பண்ணிட்டோமா இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசனை மாதிரி இருக்குது. ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் பல்லு வலி எப்படி இருக்கு சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. அந்த சைடு சாப்பிட்றதே கிடையாது, ஆனா வலி வந்து சாப்பிட்டாதான் அந்த போய் பட்டா வலிக்குதுன்ற மாதிரி இருக்கு. இப்படி எச்சி முழுங்கினா ஒரு மாதிரி வலிக்கும்ல, அந்த சதை வலிக்கிற மாதிரி. அதனால சீக்கிரமா அதுக்கும் ஒரு வழி பண்ணணும். என்ன பண்றதில்ல. நாளைக்கு வந்து ஆடி அமாவாசை. ஸோ அதுக்கு ரொம்ப வேலைகள் நிறைய இருக்குது. ஏன்னா எங்க மாமனார் இல்லையா, நாங்க எப்பவுமே அமாவாசைக்கு விரதம் இருப்போம். ஸோ அதுவும் இருக்குது. சாமி கும்பிடும்போது ஒரு போட்டோ காமிச்சிங்கல்ல சிஸ்டர், அது யாருன்னு கேட்டுருந்தீங்க. என்னோட மாமனாரோட பழைய போட்டோ, அவங்களோட சின்ன வயசு போட்டோ அது. ஸோ அதான் வந்து அவங்களுக்கு சாமி கும்பிடுறோம் இல்லையா, வச்சு கும்பிடுறோம், அதனாலதான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அல்சர் இருக்கு, நான் எப்படி வெயிட் லாஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அல்சர் இருக்கு அப்படின்னா நீங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். ஸோ அதுதான், காரம் சேர்த்துக்க வேண்டாம், இந்த மாதிரி தான். மற்றபடி நீங்க ஹெல்த்தியா சாப்பிட்டாலே சூப்பரா குறைச்சு அந்த அல்சரையுமே
சரி பண்ணிக்கலாம். உங்களோட வெயிட் லாஸையும் நல்லாவே பண்ணலாம். எனக்குமே இந்த காலேஜ் டைம்ல அந்த அல்சர் பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்டா சாப்பிட டைமிங்க்கு பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு அது எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ அதை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. நல்லா தண்ணி குடிங்க. அது எல்லாமே கரெக்டா ஹெல்தியா சாப்பிடுங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள்கள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ வாங்க இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷா டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 60.20 இருக்குது. நேத்து சாப்பிட்ட அந்த பிரியாணி அப்புறம் அந்த கொத்து பரோட்டா தான் காரணம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பிளாக் காஃபி தான் நான் எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதனால யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட சுடுதண்ணி ஊற்றி குடிக்கணும், வித்தவுட் எனி சுகர். சரிங்களா? அதுக்கப்புறம் நேற்று நைட்டே இந்த வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சிருந்தேன். ஸோ அதை தனியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு திருப்பி சேர்த்து அதில் உப்பு சேர்த்து நம்ம குக்கரில் விசில் விட்டுக்கலாம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துட்டு இருக்கேன்னா சப்பாத்தி மாவும் உப்பும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு தான் இப்போ செய்கிறேன். பூரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னா மசாலா பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு பூரிலாம் போட்டு கொடுத்து. ஸோ அதனால குக்கரும் இந்த சைடு விசில் வர ஆரம்பிச்சிட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொண்டைக்கல்ல சூப்பராக பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கையிலே மசியணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜார்ல பாத்தீங்கன்னா வெங்காயம், அது கூட இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்டா அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு ரொம்ப சீரகம் ரெண்டுமே சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு அதை பொரிய விட்டதுக்கு அப்புறம் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளியும் அரைச்சு பேஸ்டா சேர்த்துருக்கிறேன். நான் என்னோட ஸ்டைல் சென்னா மசாலா தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதையும் நல்லா சுருள வதக்கிட்டு மசாலாவுக்காக பாத்தீங்கன்னா வெறுமிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாட் மசாலா கொஞ்சம் இருந்தது அது, அப்புறம் சிக்கன் மசாலா இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாட் மசாலாக்கு பதில் இந்த மாங்காய் பொடின்னு சொல்லுவோம், அது ட்ரை மாங்காய் பொடி, அதையும் சேர்த்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லா சுருள வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா சுருண்டு வரும்ல, அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கொண்டக்கல்லையை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கொண்டக்கல்லையை இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துட்டோம்னா கிரேவி நல்லா கெட்டியா வரும். ஸோ அதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இந்த சைடு தம்பிக்கு பால் ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஆற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரி போட்டுக்கலாம் தம்பி மட்டும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாவை தான் டக்குன்னு உருட்டி எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எண்ணெய் காய வச்சுட்டு நல்லா பூரி போட்டோன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கனமாக போடணும், அவ்வளோதான். டக்குன்னு நல்லா உப்பி வரும். கிரேவி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை இல்லைன்னா கொஞ்சம் கசூர் மேத்திலாம் போட்டோன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தம்பிக்கு பூரி அப்புறம் அந்த சென்னா மசாலா வச்சு பேக் பண்ணியாச்சு. அவனுக்கும் ஃபுல் ட்ரெஸ் மாதிரி பண்ணி விட சொல்லியிருந்தாங்க. இங்கே மலேரியா பரவுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்களேன். அதோடய அவரை ஆட்டோவில் தான் அனுப்பிச்சி வச்சோம். அதுக்கப்புறம் சரி அகெயின் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மற்ற எல்லாருக்கும் பூரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா தேய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சைடில் பாலும் காய்ச்சி காஃபியும் போட்டு வச்சுக்கிட்டேன். பூரிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கனமாக தேய்க்கணும், அவ்வளோதான். சூப்பராக நம்ம உப்பி வரும் நல்லா நமக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு நல்லா சோல் அந்த சென்னா மசாலா பூரியெல்லாம் வச்சு பேக் பண்ணிவிட்டு அம்மாச்சிக்கும் பூரி சென்னா மசாலா வச்சு கூடவே காஃபியும் வச்சு கொண்டு போய் பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம் சொல்லி 2 பூரி வச்சு அந்த சென்னா மசாலா வச்சு சாப்பிட்டேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பராக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கையோடு இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டு அப்புறமா தான் ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்க மழை, ஸ்கூட்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஆட்டோவில் தான் போயிட்டு அங்கே மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அப்படியே போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் குளித்து ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 10-11 மணி ஆச்சு. ஸோ அம்மாச்சிக்கு எப்பயும் டீ காஃபி கொடுப்போம் இல்லையா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி ஊற வச்சிட்டோம்னா அது வடகு ஊறிட்டு இருக்குன்ட்டு அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே மாடிக்கு போயிட்டு மிஷினில் துணியை போட்டலான்னு சொல்லிட்டு அதையும் போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். மழை வேற நசனசான்னு அப்பப்போ பேஞ்சுக்கிட்டே இருக்குங்க. துணியெல்லாம் காய வைக்கிறது பெருசாக இருக்குது. இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் வெயில் வருது.
அதுக்கப்புறம் ஊறின அரிசியை வந்து குக்கரை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேங்க சோறுக்கு. அதுக்கப்புறம் கவனும் வந்து ஆட்டோக்கார பையா வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. ஸோ கொஞ்ச நாளைக்கு இவருக்கு வந்து இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் தான் ஃபுல்லாக கவர் பண்ணி வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் குக்கர் வந்து விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணால் சுட சுட வந்து சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம காலையில வந்து சென்னை மசாலா வந்து ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த சென்னை மசாலா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இது வந்து காலைல கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வச்சு ஓட்டிடலாம். ஸோ ரைஸு, அப்புறம் நேற்று வச்ச கருவாடு பொரிச்சது, அப்புறம் ஊறுகாய், சென்னா மசாலா வச்சு அமைச்சிக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு நானும் ரைஸு, சென்னா மசாலா, கருவாடு வச்சு சூப்பராக வந்து மதிய லஞ்ச் வந்து சாப்பிட்டேன். பிள்ளைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஊட்டி விட்டுட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கையோடு இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டோம்னா அந்த மதிய வேலை கொஞ்சம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என் திருப்தியாக உட்காந்து வீடியோ எடிட்டிங் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 4 மணி ஆயிடுச்சு. கவலை டியூஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சுல, சரி நம்மளுக்கு ஒரு பிளாக் காஃபி தான் குடிக்கணும் போல இருந்தது. ஸோ அது பிளாக் காஃபி தான் வந்து போட்டு குடித்தேன். நான் அதை எப்பவும் சொல்கிறேன், வித்தவுட் எனி சுகர், சரிங்களா? அப்படியே தான் குடிக்கணும். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கவனை வந்து டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக போனேன்னா, அப்போ அந்த கடைக்கு போனேன். பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு கொஞ்சம் இந்த பீனட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி பிள்ளைங்களுக்குமே ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் அதில் கொஞ்சம் பீனட்ஸ் வச்சு இந்த ரோஸ்டட் பீனட்ஸ் இருக்கு இல்லையா, வேர்க்கடலை, அதான் சாப்பிட்டேன் நானும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோலாம் எடுத்தேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து பண்ணுறேன். நார்மல் தோசை மாவில் வந்து கருவேப்பிலை பொடியை வந்து சேர்த்துருக்கிறேன் நான், சரிங்களா? அதை சேர்த்து தான் தோசை சுட்டேன். 2 தோசை கூட வந்து நம்ம கருப்பு உளுந்து சேர்த்து நம்ம வந்து இட்லி பொடி பண்ணல வீட்டில், அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து சூப்பராக வந்து எனக்கு இந்த இட்லி பொடி நல்லெண்ணாவே ரொம்ப பிடிக்குங்க. செம்மையாக வந்து தோசை கூட வச்சு சாப்பிட்டேன். 2 தோசை நல்லா கிறிஸ்பியாக. அப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு வெனஸ்டே மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு வந்து ஆடி இல்லையா, ஆடி அமாவாசை இல்லையா, ஸோ அதுக்காக நான் சொல்லியிருந்தேன் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் சரி அவங்க எல்லாருக்குமே வந்து தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் சென்னா மசாலா இருந்துச்சு, அப்புறம் இட்லி பொடி நல்லெண்ணெய் எல்லாத்தையும் வச்சு ஓட்டியாச்சு டின்னரு. அப்புறமா வந்து கையோடு இருந்த பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டுட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். நிறைய தண்ணி வந்து குடிங்க, சரிங்களா? நைட் டின்னர் சீக்கிரமாக முடிச்சிடுங்க. ஸோ இன்றைக்கி டே எனக்கு இந்த மாதிரி தாங்க வந்து போச்சு. இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவுக்கு பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.